வெல்கம் டு அன்னிஸ் கிச்சன். அன்னிஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது ஃபிர்னி. இது வந்து ஒரு ஸ்வீட் டெசர்ட். இது ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டுள்ள ஒரு டெசர்ட்டு. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு அத்தன்டிக் ரெசிபி. வாங்க ஃபிர்னியை எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் அன்னிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபிர்னி செய்கிறதுக்கு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 1 லிட்டர் மில்க்குக்கு 3 டேபிள் ஸ்பூன் ரைஸு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். இந்த ரைஸ் 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் இதில் மில்க் ஆட் பண்ணி இது வந்து ஒரு ரவை பதத்துக்கு கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதாவது பரபரன்னு இருக்கணும், ரவை பதத்தில் இருக்கணும், அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ரவை பதத்தில் கோர்ஸாக இருக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சு கொஞ்சம் அதில் நெய் விட்டுக்கலாம். நெய் ஊற்றிட்டு முந்திரி, கொஞ்சம் ஆல்மண்ட்ஸு, பிஸ்தா, இது மூணையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கணும். நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ஒரு 1 லிட்டர் மில்க்கு இதில் ஊற்றிக்கலாம். பேனில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா காயிட்டும். இப்போ பாருங்கள், பால் கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரைஸு, அதை வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றிடுங்க, இல்லைன்னா அடியில் தங்கிக்கும். இப்போ இதை வந்து உள்ளே ஊற்றிடலாம். இப்போ இதில் சாஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல கலர் வரும், அப்புறம் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த ரைஸ் வெந்து அப்படியே சுண்டி வரும். இந்த ஓரத்தில் இந்த மாதிரி ஆடையாக பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் இப்படி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க, கலக்கிட்டே இருங்க. பொங்கி வந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியமில் வச்சு இல்லைன்னா ஸ்லோ பண்ணி மறுபடியும் ஹை பண்ணி அந்த மாதிரி நல்லா சுண்ட விட்டுருங்க. இது ரைஸ் நல்லா வேகட்டும். பார்த்திங்களா, இந்த மாதிரி சைடில் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இதை வந்து எடுத்து விடணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா பிறுபிறுன்னு வரும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சாஃப்ரான் போட்டதுனால பால் வந்து எவ்வளோ எல்லோ கலராக வந்திருக்குதுன்ட்டு. இது வந்து ரொம்ப ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், அப்படியே கெட்டியாயிட்டே வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டுட்டும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கண்டென்ஸ்டு மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது கண்டென்ஸ்ட் மில்க்கு. நீங்கள் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணோம்னா நல்ல ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எப்படி நல்லா கெட்டியாக வந்திருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி ரைஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கெட்டியாகவும் வந்துடுச்சு. இப்படி எடுத்தோன்னே இந்த கரண்டியில் இந்த மாதிரி ஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்வீட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஃபிர்னி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அன்னீஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.